ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏஎல்வி கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் இந்த வேஸ்ட் கார்ட்போர்ட் பீசஸை யூஸ் பண்ணி இந்த வார்ட்ரோப் ஷெல்ஃப் நடுவில் ஒரு சின்ன ரேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா டெப்த் 21 inches இருக்குது. இந்த மாதிரி டெப்த் அதிகமாக இருக்க கபோர்டில் ஃபுல் ஹைட்டுக்கும் கிளாத் அரேஞ்ச் பண்ணி வச்சா பின்னாடி இருக்கிறத எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம ஓரளவுக்கு தான் வந்து கிளாத்தை நம்ம அடுக்கி வைக்க முடியும். ஸோ அப்போ மேலே இருக்க ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகிடும். ஸோ மேல் பக்கம் ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ரேக் ரெடி பண்ணலாம். இந்த ஷெல்ஃபோட அகலம் 21 inches இருக்குது. லென்த் வந்து 14 inch இருக்குது. அதில் வந்து 4.5 inch ஒரு பார்ட்டிஷன் ரெடி பண்ணலாம். இந்த ரேக் செய்யறதுக்கு இந்த வேஸ்ட் கீபோர்ட் பாக்ஸையும் இந்த செல்ஃபோன் பாக்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒட்டுறதுக்கு டபுள் சைடட் டேப் தேவைப்படும். இந்த மாதிரி டபுள் சைடட் ஃபோம் டேப் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த மாதிரி பெர்மனன்ட் வால் மவுண்டட் டேப் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகும். இதுலேயே வந்து இது பெரிய சைஸு. இது வந்து 1/2 inch தான் இருக்குது. இது 1 inch. ஸோ நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்ட்போர்டோட அகலம் 20 inch இருக்குது. கபோர்டோட அகலம் வந்து 21 inch இருந்தது. அதை விட நமக்கு ஒரு 2-3 inch கம்மியாக இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே இந்த 20 inch யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட லென்த் 6.5 inch இருக்குது. இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். பேக் சைட் டெப்த்தையும் சேர்த்து எல் ஷேப்பில் இந்த கார்ட்போர்டை கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன ரேக் வந்து நமக்கு கிச்சன்லேயோ இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிள்லையோ கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு யூஸ் பண்ணுற கார்ட்போர்ட் நல்லா திக்காக குவாலிட்டியாக இருக்கணும். நம்ம எந்த அளவு வெயிட் வைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியாக இருக்கணும். தரையில் வச்சு கட் பண்ணும்போது ஸ்க்ராட்ச் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு கீழே ஏதாவது பேடோ கார்ட்போர்டோ யூஸ் பண்ணிக்கலாம். சைட்லலாம் ட்ரிம் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எல் ஷேப்க்கு கார்ட்போர்டை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸை ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இந்த சைடில் சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். சைடில் இருந்து வி ஷேப்க்கு மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலையும் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். இது 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். சென்டரில் கட் பண்ணிவிட்டு சைடில் இந்த வி ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேயும் இதே ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நம்ம சைடு ஆங்கிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இந்த கீபோர்ட் கார்ட்போர்டை வச்சிடலாம். இந்த டபுள் சைடட் டேப்பை 2 சைட்லையும் ஒட்டிக்கிறேன். இந்த டபுள் சைடட் டேப் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகும். வுட்லேயோ வால்லையோ கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேப்போட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இது நமக்கு தேவைப்படலைன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். எந்த வித ஸ்க்ராச்சஸோ கரையோ இல்லாமல் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். இந்த பேக் சைட் ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு கபோர்டில் ஒட்டிடுறேன். இந்த கார்ட்போர்டில் ஒரு பக்கத்தில் இந்த பேப்பர் ஒட்டிக்கிறேன். பேக்கில் இதில் ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ இதை அப்படியே பிரிச்சுட்டு ஒட்ட வேண்டியதுதான். ஸோ இந்த சைடில் மட்டும் ஒட்ட போகிறேன். தேவையான அளவு எடுத்துகிட்டு ஒட்டிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். சைடு ஆங்கிள்ஸ் ஒட்டியாச்சு. கார்ட்போர்டை பேக் சைடில் இன்சர்ட் பண்ணுறதுக்காக வாலுக்கு க்ளோஸாக ஃபிக்ஸ் பண்ணாமல் பேக் சைடில் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். பேக் சைடில் இதை அப்படியே இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த ரேக் எல் ஷேப்பில் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா மேல் பக்கம் மறுபடியும் நம்ம வந்து ஒட்ட வேண்டியிருக்கும். அப்படி ஒட்டிட்டா இது பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். பட் இது எல் ஷேப்பில் இருக்கிறதுனால வேணும்னா இதை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், வேண்டானா ரிமூவ் பண்ணிடலாம். இதில் வந்து இன்னர் வேர், கர்ச்சீஃப் மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்க திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.